ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூன் மாம் பேலட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா, இந்த டெக்ஸ்டர் பேஸ்ட் கோன் எப்படி பண்றதுன்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபி நான் சொல்றேன். இந்த ரெசிபி நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், பட் நல்ல ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஃபிஷ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க 3D எஃபெக்ட்ல. இந்த டெக்ஸ்டர் பேஸ்ட்டுமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் செய்யறதுக்குமே. ஜஸ்ட் ஒரு 3 இன்கிரீடியன்ஸ் வச்சே நம்ம செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒயிட் க்ளூ, அப்புறம் நம்மளுக்கு வால் புட்டி பவுடர். இது 3 இன்கிரீடியன்ட் மட்டும்தான். இது எந்த அளவுல சேர்க்கணும், எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணோன்றதை இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் கோன் செய்யறதுக்காக ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது குவான்டிட்டிலாம் கரெக்டாக இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவான்டிட்டி எடுத்துக்கலாம். நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வால் புட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒயிட் க்ளூ ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ வால் புட்டி, அதுக்கு ஈக்குவலாக நான் அது 1 கப் போட்டேன். அதுக்கு ஈக்குவலாக நம்ம வால் புட்டியும் போட்டுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு கப்பில் போட்டுட்டு அதுக்கு ஈக்குவலாக 1 கப் இப்போ நான் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் போட்டனால 1 கப் நம்ம ஒயிட் க்ளூ ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அழகாக நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இது நல்லா நம்ம ட்ரை ஆகிறதுக்குள்ளே இதை நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல் அமௌண்ட் தான் நம்ம க்ளூ ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்டிக் ஆகாது. ஸோ நம்ம தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறையாவும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி நிறைய நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, டெக்ஸ்டர் நம்ம ஆட் பண்ணும் போது அதில் நம்மளுக்கு கிராக்ஸ் நிறையா தெரியும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்படி நல்லா நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த பேஸ்ட்டு டக்குன்னு நம்மளுக்கு ட்ரை ஆகிரும் கொஞ்ச நேரத்தில். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண உடனேவே நம்மளுக்கு அந்த கோன் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த மிக்ஸ் பண்ண உடனேமே நம்ம கோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்ஸ் கோனில் போட்டுட்டோன்னா அதோட ட்ரைனஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு கோன் நம்ம பாலித்தீன் ஷீட்டில் போடும் போது நம்மளுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக ட்ரை ஆகாது. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஏர் டைட் பண்ணுற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் ஆர் செல்லோ டேப் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டெக்ஸ்டர் பேஸ்ட் கோன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே நம்ம ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 2 கோன் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பெரிய கோன் பார்த்திங்கன்னா பெரிய டெக்ஸ்டர் லைக் அந்த ஃபிஷ்ஷு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன கோன் நம்ம இந்த மாதிரி லைட் மினிமல் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டி ரெசிபி எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய ஒர்க்கும் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆர்ட்டில் ஃபிஷ் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு ரிசல்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.